எந்த வியாதியை இயேசு சுகமாக்குவாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, எனக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளங்க அப்படின்னு செக் பண்ணி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இருதய சிகிச்சை நிபுணர் இருக்கிறாங்க, அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், அந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. இங்கே இருக்காங்க 3வது ரூமில், அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லங்ஸை பாதிச்சிருக்குது, லிவர் பாதிச்சிருக்குன்னா உடனே அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க. நரம்பு பாதிச்சிட்டது, நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்குது, எலும்பு பாதிச்சிருக்குன்னா அதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த டாக்டர் நல்லா கவனிப்பாங்க, அவங்ககிட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர்களிலே விதவிதமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அந்தந்த வியாதிக்கு அந்தந்த டாக்டர் இடத்துல போகணுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தீங்கன்னா சகல வியாதிகளை குணமாக்க ஒரு வல்லமை உள்ளவர்.